ஒன்று சாமுவேலினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. அதாவது கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாமல் யாரையுமே இந்த பூமி கொண்டு வரல. அதுலேயும் விசேஷமாக கர்த்தர் பெண்களை தெரிந்து கொண்டு அவர்களை தாயாக மாற்றுவது என்பது தேவனுடைய நோக்கத்தை தெரிந்து கொண்ட மக்களை கர்த்தர் எப்படி உபயோகப்படுத்துகிறாருங்கிறத இந்த அன்னாளுடைய காரியத்திலிருந்து பார்க்க முடியும். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு பகுதி தான். அதில் முதல் 7 வசனங்கள் மட்டும் வாசிங்க. எப்ராயிம் மலைதேசத்தில் இருக்கிற சோபிம் எனப்பட்ட ராமதாயின் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்ராமீமனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவர் பேர் பெனினாள். அதாவது அந்த நாட்களில் 2வது மனைவி கெட்டுவதற்கான காரணம் என்னென்னா, முதலாவது மனைவிக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னால் அந்த வழக்கத்தின் பிரகாரம் 2வதாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு ஒரு வம்சம் விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்திற்காக அவங்க செய்யக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நீங்கள் எதுக்கு எல்கனாவுக்கு 2 மனைவி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, முதலாவது அவர் திருமணம் பண்ணியது அன்னாள் என்று, ஹானா என்று சொல்லக்கூடிய அன்னாளை திருமணம் செய்கிறார். அவளுக்கு பிள்ளை இல்லை என்பதனால கொஞ்சம் காலம் கழித்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை அவருக்கு ஒரு பிள்ளை வேணும் என்று சொல்லக்கூடியதாக. இன்றைக்கு நம்ம கிராமங்களில் நிறைய இடங்களில் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை ஒரு சிலர் செய்யக்கூடிய காரியம் பார்த்துருக்கோம். இன்றைக்கு நம்ம எவ்வளோ வளர்ந்துட்டோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் முன்னாடி ஒரு காலத்தில் இந்த சம்பவம் நடந்து எவ்வளவு, ஏறக்குறைய ஒரு 3500 வருஷங்களுக்கு முன்பாக. அதனால் அப்போ இந்த ஒரு ஞானம் கிடையாது. அதனால் என்ன பண்ணாங்க, அவரை இன்னொரு கல்யாணம் பண்ண சொல்லி அந்த இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சரியா? ஓகே, வாசிங்க. அவளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், பிள்ளை இல்லை. பணிந்து கொள்ளவும் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். ஆனா எல்கனாக்கு என்ன, அன்னாள் மேல ஒரு பாசம் இருக்குங்கிற நம்ம பார்க்க முடிகிறது. பிள்ளை இல்லைன்னா கூட அவளுக்கு இரட்டிப்பான ஒரு பங்கை கொடுக்கக்கூடியது. என்ன காரணம், அந்த பெண்ணுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன? கர்த்தர் அவளுடைய கற்பத்தை அடைத்திருந்தார். அன்னாளுக்கு சொல்லும்போது இந்த 5வது வசனம் சரி, 6வது வசனம் வாசிச்சிருங்களேன். என்ன, கர்த்தர் அவளுடைய கற்பத்தை அடைத்தபடி 2 முறையும் அங்கே சொல்லும்போது அன்னாள் பிள்ளை இல்லாமல் இருந்ததற்கு காரணம் அன்னாளுடைய பிரச்சனை இல்லை, அவளுடைய உடற்கூறு இல்லை, அவளுக்கு வரக்கூடிய பிசிக்கல் பிரச்சனை இல்லை. என்ன, கர்த்தர் அடைத்திருந்தார் என்று சொல்லக்கூடியதாக. சரியா? மிகவும் விசனப்படுத்துவாள். போகும் சமயத்தில் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். மனமடிவாக்குவாள், அழுது கொண்டிருப்பாள். சரி, அதாவது இங்க நம்ம என்ன ஒரு காரியம் பார்க்கிறோம்னா, கர்த்தர் ஒரு அன்னாள் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரியினுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார். இப்போ அந்த அன்னாளுடைய ஒரு காரியம் பாருங்க, தனக்கு பிள்ளை இல்லை, ஒவ்வொரு வருஷமும் நம்ம பலி கொடுக்க போகிற இடத்துல எனக்கு ஒரே பிரச்சனை. அவள் என்னைய சண்டைக்கு இழுத்து என்னைய திட்டுறா. அதனால் எனக்கு உடனே மனம் முடிவு மனசோர்வு நான் அழுது கொண்டே இருக்கிறேன். இப்படி இருக்கும்போது இந்த அன்னாள் வருஷம் போக வேண்டிய அவசியம் என்ன? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் என்னென்னா, நம்ம ஏதோ ஒரு காரியம் கேட்குறோம், ஒன்று நடக்கலை அப்படின்ன உடனே நான் இனிமேல் சர்ச்சுக்கு போக மாட்டேன், இனிமேல் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த அன்னாள் பாருங்கள், வருஷம்
அவங்களுக்கு இதே பிரச்சனை. ஆனால் என்ன பண்ணலை, தான் வீட்டில் உட்காந்துருக்கலை. தன்னுடைய வீட்டில் உட்காந்துருக்காம என்ன பண்ணுறாங்க, வருஷம் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறாங்க. அப்போ இந்த சகோதரிக்கு என்ன, ஒரு தேவனுடைய ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் மட்டும் என்ன நடக்கலை, அவர்களுக்கு கர்த்தர் பிள்ளை கொடுக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்க. சங்கீதம் 127 சங்கீதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இது நம்மளால் வர்றதில்ல, கர்த்தர் யாருக்கு எதை கொண்டு செய்யணுங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ இங்கே கர்த்தர் ஒருத்தவங்களுக்கு பிள்ளையை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கான ஒரு நோக்கமும் ஒரு காரியமும் இருக்கிறது. இப்போ இவாஞ்சலினுக்கு நம்ம இன்னைக்கு பேபி ஷவர் கொண்டாடுறோம், இந்த மாதிரி ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கு பின்பாக ஒரு நோக்கம் இருக்கிறது என்பது முதல்ல உனக்கு ரொம்ப தெளிவாக தெரிய வேண்டும். ஏன்னா நிறைய நேரங்கள் என்னென்னா, நமக்கு இந்த ஞானம் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், கல்யாணம் பண்ணோம், பிள்ளை பிறகு போகுது இல்லை. ஒரு தெர் இஸ் அ பிகர் அண்ட் அ டிவைன் பர்பஸ் இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அண்ணாளுக்கு என்ன, பிள்ளை இல்லை, வருஷம் போகிறாங்க. அங்கே போய் நின்று அவங்க அழுது ஜெபிக்கும்போது ஏலி என்ன நினைக்கிறாரு, இவங்க குடிச்சு வெறிச்சு போய் நின்று குடி வெறியில் உதடு மட்டும் ஆடுதுன்னு நினச்சி எவ்வளவு காலம்தான் நீ குடிப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு, ஏலியே ஒரு குற்றம் பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த சகோதரி தன்னுடைய இருதயத்தில் உள்ளதையெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் கொட்டக்கூடியது. நான் சகோதரிகளுக்கு ஒரு காரியம் சொல்லி கொடுக்குறேன், தயவுசெய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. உங்கள் இருதயத்தில் ஒரு துக்கம் இருக்குது, உங்களால் சொல்ல முடியாத காரியம் இருக்குன்னா நீங்கள் வாந்தி எடுக்கிற இடம் கர்த்தருடைய இடமா இருக்கணும். ஹலோ, வேறொரு ஆள்கிட்டையோ வேறொரு இடத்துலையோ பண்ணக்கூடாது. உங்கள் மனசில் என்ன துக்கம் இருந்தாலும் சரி, என்ன பாரம் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே போனோம், கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி இருக்குது, என்னுடைய பிரச்சனை எப்படி இருக்குது, நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன், எனக்கு இவ்வளவு கோபமாக இருக்குது, இல்லை எனக்கு இவ்வளோ வருத்தமாக இருக்குது, என்னால் தாங்க முடியாத ஒரு துக்கம் இருக்குது, என்னுடைய இருதயத்தில் இவ்வளோ பெரிய பாரம் இருக்குது, நான் இதை உங்ககிட்ட கொடுக்குறேன் என்று சொல்லக்கூடியதா நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர்கிட்ட கொட்டக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு என்ன தெரியும், தேவனுடைய நோக்கம் என்னவென்று தெரியக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. தேவன்ட்டு இது தெரியாத வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சு கொள்ள மாட்டோம், நம்மளை எதற்காக தேவன் இந்த பாதையில் கொண்டு போகிறார், நான் எதற்காக இவ்வளவு கஷ்டமான ஒரு இருள் சூழ்ந்த சூழ்நிலையில் போகிறேன், நான் எதற்காக இந்த பாடுகளில் போகிறேங்கிறது ஒரு நோக்கம் தெரியாமலே போயிடும். ஏன் எனக்கு மட்டும் காலதாமதம்? யோசிச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் அண்ணாளுடைய நிலைமையிலிருந்து யோசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு காரியம் இருந்தா, கர்த்தர் கற்பத்தை அடைச்சாரு, ஆனால் என்ன நடந்துச்சு, அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான், அவனுக்கு பிள்ளை பிறக்குது, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, நான் கர்த்தருக்குன்னு இருக்கிறேன், நான் வருஷம் கர்த்தருடைய பழி செலுத்துறதுக்கு வர்றேன், நான் வருஷம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கலையே, கர்த்தரே நீங்க இருக்கிறீங்களா இல்லையா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி? ஏன்னா இப்போ இது என்ன ஆயிடுச்சு, எல்கநாட்ட பிரச்சனை இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு, அடுத்த கல்யாணம் பண்ணோடனே பிள்ளை பிறக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்போ பிரச்சனை என்கிட்ட தான் இருக்கு. அந்த நாட்களில் எந்த அளவிற்கு அண்ணாளை கொடுத்து துன்பப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அண்ணாள் என்ன பண்ணாங்க, வருஷம் போனாங்க, பழி செலுத்த போனாங்க, கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போனாங்க, தன்னுடைய இருதயத்தை ஊற்ற ஆரம்பித்தாங்க. இப்படி சொன்னதை அவர் ஏலி தவறாக புரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் ஏலி என்ன சொல்கிறாரு, உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது. உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே அந்த துக்கம் அதோட நின்று போயிடுச்சு. நீங்கள் நல்லா வளர்ச்சி பாருங்க, அண்ணாள் அதற்கப்புறம் துக்க முகமாய் இருக்கவில்லை. அவள் என்ன, அண்ணாள் துக்க முகமாக இருக்கவில்லை. கர்த்தருடைய சன்னிதானத்தில் வரும்போது there must be a divine exchange. உங்ககிட்ட உள்ள ஒரு பாரம் போகும்போது கர்த்தர்கிட்டருந்து வரக்கூடிய தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்யும். அவ்வளவுதான். இனிமேல் நான் ஏன்னா கர்த்தரினுடைய விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரினுடைய ஜெபத்தை கேட்டார், அதனால இனி நான் என்ன பண்ண போகிறதில்ல,
துக்க முகமாக இருக்கிற போல நான் கஷ்டப்பட போகிறதில்ல, மாறாக நான் என்ன செய்ய போகிறேன், கர்த்தருக்கென்று வாழப் போகிறேன். இப்போ அந்த பிள்ளை மாதம் திறந்து பிள்ளை பிறக்குது. பிள்ளை பிறந்த உடனே என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கு வர்றதை நிறுத்திடுறாங்க. எப்படி? பலி செலுத்த வர்றதை நிறுத்திட்டு என்ன செய்கிறாங்க, பிள்ளை கொடுத்த உடனே, ஆண்டவரே நீங்கள் எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்தீங்கன்னா இந்த பிள்ளைய ஒரு சவரன் கத்தி படாதபடிக்கு உமக்கென்று பரிசுத்தமாய் இந்த பிள்ளையை வளர்த்தெடுத்து உம்முடைய சன்னிதானத்தில் எல்லா நாளும் நான் வேலை செய்கிறவனா நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொல்லி கர்த்தர்கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, எப்படி பிள்ளை, எனக்கு பிள்ளை கிடைச்சிருச்சு, ஆனால் இந்த பிள்ளையை நான் என்ன செய்ய போகிறேன், நான் அந்த பிள்ளையை வளர்த்து கர்த்தருக்கென்று வாழக்கூடிய ஒரு பிள்ளையாக நான் வளர்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு வாக்கு கொடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்த பிள்ளையை கொண்டு வந்து நான் தேவனுக்கு பணி செய்கிற பிள்ளையா தேவனுடைய ஆலயத்தில் விட்டுட்டு போவேன்னு சொல்லிட்டு பிள்ளை பால் குடி மறக்கும் மட்டும் பிள்ளையை தன்னிடத்தில் வச்சிருக்கிறாங்க. அந்த காலகட்டங்களில் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பது என்பது 5 வருஷம் இல்லை 6 வருஷம் வரைக்கும் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க பண்டைய நாட்களில். அப்போது ஒரு பிள்ளைக்கு ஒரு 5 வயது இல்லை 6 வயது வரைக்கும் அந்த சகோதரி அன்னாள் வந்து பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு பால் குடி மறந்த உடனே பிள்ளையை கொண்டு வந்து என்ன தேவாலயத்தில் விட்டுட்டு போகிறாங்க. எப்படி இருந்திருக்கும் அவங்களுடைய மனநிலை? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். நான் ஆசாசையாக கேட்டு கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை, இந்த பிள்ளையை நான் கொண்டு கர்த்தருக்குன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால் கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த சகோதரி அன்னைக்கு வந்து அன்னாள் வந்து அந்த பிள்ளைய ஏலி கையில் விட்டுட்டு போகும்போது என்ன மனநிலையில் போயிருப்பாங்க? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். எவ்வளவு கடினமான மனநிலை இருந்திருக்கும், எவ்வளவு கடினமான மனநிலை இருந்திருக்கும். நான் இவ்வளவு ஆசையாக வளர்த்து, இவ்வளவு காலம் பிள்ளை இல்லை, என்னை மல்லடின்னு சொன்னாங்க, என்னை எல்லாம் செய்தாங்க, எல்லாரும் அவமானப்படுத்தினாங்க, ஆனால் இன்றைக்கு என் கர்த்தர் அதை எல்லாம் மாற்றி எனக்கு இப்படி ஒரு மகனை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த மகனையே கொண்டு வந்து அர்ப்பணிச்சுட்டு போகணுங்கிறது எவ்வளோ பெரிய விளைக்கிறேன் தெரியுமா? செய்தாங்க. ஏன்னா கர்த்தருக்கு என்ன, ஒரு நியாயாதிபதியும் ஒரு தீர்க்கதரிசி, கடைசி நியாயாதிபதியும் ஒரு நல்ல தீர்க்கதரிசியும் வேணும்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனுஷன் வேணும்னு தெரியும். அதனால கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அன்னாளுடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இதுதான் நீ தான் சரியான ஆள்னு சொல்லி கொண்டு வந்து சாமுவேல் அங்கே கொடுக்குறார். எனக்கு அருமையானவர்களே, நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் கர்த்தர் கொடுத்தது. இன்றைக்கு விசேஷமாக இவாஞ்சலின் உங்கள் 2 பேருக்கு, ராஜன் உங்கள் 2 பேருக்கு என்ன தெரியணும், இது கர்த்தர் கொடுக்குற பிள்ளை. இந்த பிள்ளைய கர்த்தருடைய ஞானத்திலும் கர்த்தருடைய அறிவிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் வளர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. சிந்திச்சு பாருங்கள், 5 வயது இல்லை 6 வயது தான் மேக்சிமம், 6 வயதுன்னு எடுத்துக்கிறோம். 6 வயது வரைக்கும் தாய் இந்த பிள்ளைக்கு அவன் யாருங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி அவனோட தலையில் சவரன் கத்தி படக்கூடாது, அவன் ஒரு நசரேனாக வளர்க்கப்பட வேண்டியவன், அவன் எப்படி கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்கிற காரியத்தை அந்த தாய் சொல்லி கொடுக்குறாங்க. அதை கேட்டு இந்த சாமுவேல், நீங்கள் சாமுவேலோட வாழ்க்கை வரலாறு எடுத்து படித்து பாருங்கள். ராஜா வேணும்னு கேட்கும்போது ஒன்று சாமுவேல் 9வது அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் யாருக்கும் தேவனுக்கு முன்பாக சொல்கிறேன், நான் யாருடைய கழுதையாகிலும் யாருடைய காரியத்தையும் ஒருத்தருக்கு விரோதமாக நான் எதுவுமே செய்ததே இல்லை. எப்படி ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்ந்து முடிக்கிறார் பாருங்கள். கர்த்தருக்கென்று வாழ்ந்து கர்த்தருக்கென்று முடிக்கக்கூடிய, எத்தனை வயசு, 5 வயது வரைக்கும் தாய் தன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த பாடம். அதனால தான் நான் சொல்லுவேன், இந்த பிள்ளைகளுக்கு வந்து கார்ட்டூன் போட்டு இல்லை இதை ஃபோனை கொடுத்து சாப்பாடு கொடுக்காதீங்க சொல்கிற காரணம் இதுதான். தாய்மார்களே, சகோதரிகளே, தயவு செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் யார், உங்கள் பிள்ளை யார் என்பதை சொல்லி கொடுங்க. ஏன்னா சொல்லி கொடுக்கும்போது அந்த பிள்ளைகள் எப்படி வருது, தேவனுக்கென்று வளரக்கூடிய பிள்ளைகளாக வருது.
இந்த காலகட்டத்தில் என்ன சும்மா ஆகுன்னா ஃபோனை கொடுத்துறது இல்லை, டிவியை போட்டு விட்டுட்டு ஒரே பிரச்சனையாக இருக்குது, சும்மா அப்படி போய் சாப்பிடு கிடையாது. தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்க. மோசேயினுடைய தாய் இதே மாதிரி தான் பிள்ளைய வளர்த்து கொடுக்குறாங்க. பார்வோனுடைய அரண்மனையில் போய் இருக்கிறான். என்ன சொல்றான் 40 வயசு ஆகும்போது, இல்லை நான் பார்வோனுடைய குமாரன் என்பதை காட்டிலும் நான் யாரு, கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தையை அனுபவிக்க நான் தயார் என்று வரக்கூடியதாக. எனக்கு அருமையான சகோதரிகளை நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. விசேஷமா நீங்க தெரிஞ்சு கொள்ளுமா, உன்னுடைய பிள்ளையை நீ கர்த்தருக்கென்று வளர்க்க வேண்டியது உன்னுடைய தலையாய பொறுப்பு. கர்த்தருடைய ஞானத்திலும் கர்த்தருடைய அறிவிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு உண்டு. அதனாலதான் அன்னாளுடைய பிள்ளை சாமுவேல் அல்ல. இன்றைக்கு சரித்திரத்தில் நம்ம யார் பார்க்கிறோம், சாமுவேலுடைய தாய் அன்னாள் என்று பார்க்கிறோம். ஏன்னா பிள்ளையை வளர்க்கிற விதம், நாம் எப்படியாய் தேவனுக்கு என்று வளர்க்கிறோங்கிறது என்னவா மாத்தும்னா, நாம் நம்முடைய அடையாளமையாகவே மாறக்கூடிய ஒரு காரியம். மோசேயினுடைய தாய் என்று தான் கூறுகிறமே ஒழிய அந்த சகோதரியோட பெயரை சொல்லி மோசேயை சொல்றதில்லை. அன்னாளுடைய ஜபம் எல்லாருக்கும் தெரியும். அன்னாள் பாடிய பாடல் 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் அவங்க பாடின பாடல் அவ்வளவு ஒரு பிரமாதமான பாடல். அதை பின்னாடி மரியாள் அவங்க பாடுறாங்க. அதனால அந்த பாடல் ரொம்ப ஒரு யூத குலத்தில் எல்லாத்துலேயும் அது ரொம்ப ரொம்ப ஒரு எல்லாருக்கும் தெரிந்த பாடல்ங்கிறதுனால என்ன ஆகுது, அவங்க அன்னாளுடைய ஜபம் அன்னாளுடைய பாடல் நமக்கு தெரியறதுனால தான் அன்னாள் ரொம்ப பெருசாக தெரியப்படுறாங்க. ஆனால் இல்லைன்னா என்ன, சாமுவேல் தான் அறியப்படக்கூடியவர். அப்ப நீங்க அறியப்படுவதை காட்டிலும் உங்கள் பிள்ளை மூலமாக நீங்கள் அறியப்படும் போதுதான் நீங்க எப்படி பிள்ளைய வளர்த்தீங்கன்னு கர்த்தர் உங்களை பாராட்டுவதற்கான அடையாளம். அப்ப என்ன, நம்ம ஏன் இங்க கூடி ஒரு ஆசீர்வாதமா கொடுக்கிறோம், ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுறோம்னா, இந்த பெற்றோர் இந்த பிள்ளைய நல்லபடியா பெற்றெடுத்து இந்த பிள்ளைய தேவனுடைய ஞானத்துல தேவனுக்குரிய காரியங்களை வளர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம எல்லாருமே, இது அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம சபையில் நிறைய பிள்ளைங்க பிறந்துக்கிட்டே தான் இருக்குது, பிள்ளைங்க வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சபை பெருகுது, அல்லேலூயா. ஆனால் என்னன்னா, நம்ம எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம். நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுக்குறீங்களா? உபாகமம் 6வது அதிகாரத்தில் 6வது 7வது 8வது வருஷம் ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறாரு. என்ன, நீ என்ன உன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன கருத்தாய் போதித்து, நீ உட்கார்ந்திருக்க போது, நீ நடக்கிற போது, நீ நிற்கும் போது, எல்லா நேரத்திலும் நான் கற்பித்த அந்த கட்டளைகளை எல்லாம் அவர்கள் கை கொள்ளும்படி நீ போதி, கருத்தாய் போதின்னு சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப என்ன, நமக்கு பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு பெரிய பொறுப்பு. எனக்கு அருமையானவர்களை, இன்றைக்கு நம்ம அவங்கள வாழ்த்துறோம், அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்வது மாத்திரம் இல்லை, நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் எங்கே மாறணும், எதை மாற்றணும், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கணும், நம்ம பிள்ளைகளை எப்படி தேவனுக்கு என்று வளர்க்கணும், நம்ம பிள்ளைகளை எப்படி தேவனுக்குரிய ஞானத்தில் வளர்க்கணும். ஏன்னா ரொம்ப மிக முக்கியமான காரியம். ஏன்னா என்னுடைய பிள்ளை என்று சொல்வது போய் இன்னாருடைய தகப்பன் என்று சொல்லுவது சால சிறந்தது. அதுதான் ரொம்ப தேவையான ஒரு காரியம். அன்னாளுடைய பிள்ளை அல்ல, சாமுவேலனுடைய தாய் அன்னாள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை பண்ணது இந்த அன்னாள். என்ன, பிள்ளைய வளர்த்து அவன் பால் குடி மறந்த போது கொண்டு வந்து விட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு முறை அவனுக்கு என்ன துணி மட்டும் செஞ்சு கொடுத்து அவனுக்கு அங்கியை கொடுத்தாங்க. மற்றபடி சாமுவேல் முழுக்க முழுக்க வளர்ந்தது தேவனுடைய ஆலயத்தில், தேவனுக்கு அடுத்த காரியத்தில். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நம்ம இங்கே கூடி நம்ம அருமையான சகோதரியை ஆசீர்வதிக்க போகிறோம், அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆனால் என்னென்னா, நம்ம மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, கர்த்தர் இவர்களை நம்பி ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கிறார். அந்த பொறுப்பை செய்வதற்கு இவர்களுக்கு தேவ ஞானம் வேணும், தேவனுடைய கிருபை வேணும், தேவனுடைய தயவு வேணும், மாம்ச பிரகாரமான உதவிகள் வேணும். நம்ம சபையாராக கூடி சகோதர சகோதரிகளாக கூடி அவர்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், எப்படி அவர்களை நம்ம மாம்ச பிரகாரமாக ஆவிக்குரிய முறையில்
எப்படி நம்ம அவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? அதன் மூலமாய் தேவன் அவர்களுக்கு கொடுத்த பொறுப்பை அவங்க எப்படி ஓடி முடிக்க முடியும்? ஏன்னா சபை என்பது என்ன? ஒரு குடும்பம். இது ஆவிக்குரிய குடும்பம். நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள். நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி பாரப்பட்டவங்களா, அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகப்படுத்தக்கூடிய மக்களா, அப்படி வரும்போது தேவன் கொடுத்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றுவதன் மூலமாக என்ன தேசத்துக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம். சாமுவேல் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக முடித்தார் இஸ்ரவேல் தேசத்திற்கு. அன்னாளுக்கு அன்னைக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு வரப்போகிற பிள்ளை இந்த சரித்திரத்தை எப்படி மாற்றப் போகிறது, எதற்காக தேவன் கொண்டு வர்றாருங்கிறது உங்கள் யாருக்கும் தெரியாது. ஏன்னா நீங்கள் எப்படி ஓடி முடிக்க போகிறீங்க, உங்கள் பிள்ளை எப்படி ஓடி முடிக்க போகிறீங்க தெரியாது. அதே மாதிரி தான் நம்மள அநேகருக்கு நம்ம எப்படி ஓடி முடிக்க போகிறோம், நம்ம பிள்ளைகள் எப்படி ஓடி முடிக்க போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அவர்களை தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய காரியங்களையும் வழிநடத்தும் போது, முடிக்கும்போது, நம்ம அந்த பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு என்ன தெரியும்? கர்த்தர் இதற்குத்தான் இதை செய்தாரா? கர்த்தர் இதனால தான் அன்னாளுடைய கற்பத்தை அடைச்சிருந்தார், கர்த்தர் இதனால தான் இவ்வளவு காலதாளமாக கொண்டு வந்தார், கர்த்தர் இதனால தான் இப்படி பிரச்சனைகளை கொண்டு வந்தார், என்னை சக்களத்தை சண்டை கொண்டு வந்து அன்னால மனம் கசந்து அழுது கர்த்தர்கிட்ட போகக்கூடிய ஒரு தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏன் கொண்டு வந்தார்? அப்போ தான் அன்னாள் தன்னுடைய காரியத்தை புரிந்து கொள்வாள் என்று சொல்லக்கூடியதா? அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம இப்போ குறைவான ஒரு காரியத்தில் இருக்கிறோம், நமக்கு முழுமையாக தெரியாது. ஒருவேளை முன்னாடியே வந்து, ஏம்மா எவாஞ்சலின் உன் பிள்ளை எப்படி இருக்கும், 5 வயசில் எப்படி இருக்கும், 10 வயசில் எப்படி இருக்கும், 25 வயசில் எப்படி இருப்பான், 50 வயசில் எப்படி இருப்பான், 75 வயசில் எப்படி முடிப்பான்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துட்டா நல்லா இருக்கும் என்னன்னே? இல்லை. அதுதான் வாழ்க்கை என்பது. நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறது தெரியாது. ஆனால் நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா, அவர் சொல்கிற காரியங்களை நம்ம செய்கிறோமா, அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்குறார். அதனால் நம்ம அவங்கள வாழ்த்த வந்திருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையும் பார்ப்போம். நம்ம எப்படி நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம்? ஒருவேளை நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு ஃபோனை கொடுத்தோ இல்லை டிவியை போட்டோ சாப்பாடு போடுறவங்களா இருந்தால் வேலை இன்றைக்கோட நிறுத்தணும். முதல்ல மனம் திரும்ப வேண்டியது யார்? நீங்கள். வேலை அழுதா அழுகட்டும், ஒன்றும் கவலையப்படாது. பிள்ளை அழுதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஐயோ சாப்பிட மாட்டான், ஒன்றும் கவலையப்படாது. விடு. நடு ராத்திரியில் சட்டியை உருட்டி சாப்பாடு ஒன்று அழுவான். விடு, ஒன்றும் கவலையப்படாது. சாப்பிடவே மாட்டேங்கிறான், கவலையப்படாது. விடு, ஒரு நேரம் விடு. இதை செய்யுங்க. நிச்சயமாக கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்பை நம்ம செய்து முடித்த மாதிரி இருக்கும். நாம் கர்த்தருக்கென்று வாழக்கூடிய மக்களாக இருப்போம். நம்ம எவாஞ்சலினே அவங்களை ஆசீர்வதிப்போம். கர்த்தர் அவர்களுக்கு இந்த பிள்ளையை நல்லபடியாய் பெற்றெடுத்து, தேவன் என்ன நோக்கத்திற்காக அவங்களுக்கு இந்த பிள்ளையை கொடுக்குறாங்களோ அந்த நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் அவர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி, மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தாப்பனே, கர்த்தாவே இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றி. இதோ எங்கள் அருமையான சகோதரி எவாஞ்சலினை ஆசீர்வதிக்கிறோம், கணவனை டாஜனை ஆசீர்வதிக்கிறோம், அவர்கள் திருமணத்தை ஆசீர்வதிக்கிறோம், இந்த கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த பிள்ளையை நல்லபடியாய் பெற்றெடுத்து உமக்கு உகந்த பாத்திரமாய் என்ன நோக்கத்திற்காய் இந்த பிள்ளை இந்த பூமி கொண்டு வரீங்களோ அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு கிருபையில் அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே, இங்கே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் இதுவரை இது அறியாமையில் தன்னுடைய பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்காதவர்களாக இருந்தால் இன்றைக்கே அவர்கள் மனம் திரும்பி சரியான முறையில் பிள்ளைகளை வளர்க்க எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும்
பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.